வெல்கம் பேக். AWS சர்டிஃபைட் கிளவுட் ப்ராக்டிஷனர் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனல் எக்ஸாமுடைய எக்ஸாம் ப்ரெப் சீரியஸில் தான் நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய எக்ஸாம் கோட் வந்து CLF-Z02. இந்த எக்ஸாமில் வந்து மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டொமைன்லேருந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ டொமைன் 4ல் பில்லிங், ப்ரைசிங் அண்ட் சப்போர்ட்டில் 4.3 அதாவது சப்டொமைன் ஐடென்டிஃபை AWS டெக்னிக்கல் ரிசோர்சஸ் அண்ட் AWS சப்போர்ட் பிளான் அப்படின்ற டாபிக்ல இந்த சப்டொமைன்ல டொமைன் 4 உடைய சப்டொமைன் 4.3ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ AWS உடைய சப்போர்ட் பிளான்ஸ் என்னென்ன இருக்கு, தென் AWSல வந்து சப்போர்ட் நம்ம அவைல் பண்றதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போறோம். AWS உடைய சப்போர்ட் சென்டர்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். பட் இருந்தாலுமே நீங்க ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, இல்ல ஒரு சிஸ்டம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா தென் AWS இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் எப்படி நம்ம அவைல் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ், ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெல் நோன் இஷ்யூஸ் இல்ல ரெப்பிடேட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் எங்கேருந்து நம்ம கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பட் மோர் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இருந்தாலுமே வந்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் நியூ திங்ஸ். ஓகே, ஸோ AWS உடைய சப்போர்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கு. பேசிக், டெவலப்பர், பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ். ஏன்னா இந்த எக்ஸாம் கோடு, இந்த எக்ஸாம் டாபிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த கைடில் வந்து இந்த 4 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்க மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறஸ் நீங்கள் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக், டெவலப்பர், பிஸ்னஸ், என்டர்பிரைஸ் ஆன் ரேம்ப், அப்புறம் என்டர்பிரைஸ், அது இல்லாமல் ப்ரீமியர் பிளானும் இருக்கு. ஸோ அது என்னென்ன, அதுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளானுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். பட் அட் ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிளான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஃப்ரீ டியர் பிளான் மாதிரி. இப்போ ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா தென் அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் டூயிங் சம் டெஸ்டிங், அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் பிளான் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு பில்லிங் தப்பாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு, இல்லை வந்து அக்கௌண்ட் உங்களால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ஃபோரமில் போயிட்டு நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் பிளானில் இவ்வளோ தான் வந்து கிடைக்கும். டெவலப்பர் பிளானில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் எந்த கண்ட்ரியிலேருந்து நீங்கள் சர்வீசஸ் அவைல் பண்ணியிருக்கீங்க, எந்த ரீஜனில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரீஜனுடைய பிஸ்னஸ் ஹார்ஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் இமெயிலில் மட்டும்தான் நீங்கள் வந்து லோக்கல் பிஸ்னஸ் ஹார்ஸில் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். பிஸ்னஸ் பிளான் போனால் தான் நீங்கள் ஃபோன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் சேட் சப்போர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 24/7 வந்து ஆக்சஸ் இருக்கும், இமெயில், சேட் அண்ட் ஃபோன் சப்போர்ட். அதே மாதிரி நீங்கள் அன்லிமிட்டெட் கேசஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லைவ் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் பிளான்ல இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் வந்து 24/7 வந்து உங்களுக்கு அவைலபிளா இருப்பார். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ வந்து அவங்க மீட் அவுட் பண்ணல, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சப்போர்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜருடைய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். யூ கேன் கோ அண்ட் எஸ்கலேட் டு ஹிம். ஸோ இது என்டர்பிரைஸ் சப்போர்ட்ல தான் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் உங்களுக்கு கிடைப்பாரு. டெவலப்பர் பிளான்ல இன்னொரு லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமன் ஸ்பாக், ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒருத்தர் இருப்பார், ஒரு மெயின் டெவலப்பர். ஏன்னா இது வந்து நம்ம டெவலப்பர் பிளான்ல தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய டெவலப்பர் லீட் இருப்பார், இல்லை எஸ்எம்ஏ இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதில் லிமிடேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அன்லிமிட்டெட் கேசஸ் ரைஸ் பண்ணலாம் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேசஸ். பட் எத்தனை பேர் ரைஸ் பண்ணலாம்னா இது ஒன்லி 1 person கேன் ரைஸ் இட். ஸோ இதுல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ற இன்ஜினியர்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக் பிளான்ல வந்து ஒரு டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வந்து நமக்கு கேஸை வந்து எடுத்து அவர் ஒர்க் பண்ணுவார். வேற டெவலப்பர் பிளான்ல இருக்கும்போது ஒரு அசோசியேட் லெவல் சர்டிஃபைட் பீப்புள் ஆர் கிளவுட் சப்போர்ட் அசோசியேட் வந்து இதுல ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் பிஸ்னஸ் பிளான் போயிட்டீங்க அப்படின்னா கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ்ல வந்து சீனியர் கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க. பிளஸ் வந்து எஸ்எம்இஸ் அண்ட் உங்களுடைய இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெல்த் கேர்ல இருந்து சப்போர்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பற்றி நாலேஜ் இருக்கவங்க, அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டு சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விதமான AWS சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெப் சப்போர்ட், ஃபோன் சப்போர்ட், சேட் சப்போர்ட், ஈவன் இப்போ தீஸ் டேஸ் வந்து ஸ்லாக் வழியாக கூட நீங்கள்
கனெக்ட் பண்ணலாம். நிறைய கொலாபரேஷன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கூட இப்போ நீங்கள் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸோட சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் ரைஸ் பண்ணுற டிக்கெட்டுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் less than 1 hour ரெஸ்பான்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பிஸ்னஸ்ல தான் வந்து உங்களுக்கு less than 1 hour ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 hours டைம் எடுத்துப்பாங்க. ஸோ தட் டூ வந்து மெயினாக ஒரு சில கேசஸ்க்குலாம் வந்து பிஸ்னஸ் ஹார்ஸ்ல தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெவலப்பர் அண்ட் இதில் பேசிக்லாம் ஃப்ரீன்றதால தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், அது ரெஸ்பான்ஸ் டைமுக்குலாம் வந்து கேரண்டிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வேற டெவலப்பரில் வந்து நீங்கள் அந்த பிளானுக்கு வந்து மினிமம் ஒரு அமௌண்ட் பே பண்ணுறதால யூ வில் கெட் a kind of SLA agreement. ஸோ பிஸ்னஸ் பிளான், என்டர்பிரைஸ் பிளான் வந்து இது டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு லைவாகவே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லித்தரேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ பேசிக்கில் வந்து இமெயில் சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்கும். டெவலப்பரில் வந்து உங்களுக்கு இமெயில் சப்போர்ட் அண்ட் நீங்கள் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ஃபோன் சப்போர்ட், சேட் சப்போர்ட்லாம் வந்து பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டெவலப்பர் பிளான்லேருந்தே உங்களுக்கு வந்து ஜென்ரல் கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ சிஸ்டம் இம்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா less than 12 ஹவர்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து P1, P2, P3, P4ன்ற மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹைலி கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா less than 15 மினிட்ஸில் அதுவும் என்டர்பிரைஸ் பிளானில் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இமெயில் சப்போர்ட்லாம் வந்து less than 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ரிப்ளை அது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பர்சனல் கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளான்ல வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து கைண்ட் ஆஃப் an எக்ஸாம் கொஸ்டின். டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்டர்பிரைஸ் பிளான்ல இருப்பாங்க. பிளஸ் ஒரு பர்சனல் கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம், உங்க பிசினஸ் பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளான்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி லிமிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அண்ட் டெவலப்பர்ல வந்து லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்டட் அட்வைசர் செக்ஸ், அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேறஸ் நீங்க பிசினஸ் அண்ட் என்டர்பிரைஸ் போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல் ட்ரஸ்டட் அட்வைசர் ரிலேட்டட் செக்ஸ். ஸோ கன்சோல்குள்ள போயிட்டு உங்களுக்கு நான் குயிக்கா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய சப்போர்ட், அதாவது நீங்க உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் சப்போர்ட் சென்டர்னு டைப் பண்ணா போதும். ஆர் சப்போர்ட்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு டைரக்டா டெக்னிக்கல் ஆர் அக்கௌண்ட் சப்போர்ட் டீம் வந்து கேஸ் ரைஸ் பண்ற ஸ்க்ரீனுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போவோம். இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சப்போர்ட் சென்டருக்கு வந்துடும். ஸோ இதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், இதுல கரண்டா நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க, இது நீங்க சேஞ்சுன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன பிளானுக்கு மாறலாம். ஸோ இது பேசிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளான்ல வந்து அக்கௌண்ட் அண்ட் பில்லிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அப்கிரேட் யுவர் கரண்ட் இது. ஸோ வந்து உங்களுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிசினஸ் சப்போர்ட் வந்து 60 டே ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கொஸ்டின் இல்லை, பட் நீங்க வந்து இன்கேஸ் உங்களுடைய சப்போர்ட் டீம் வந்து ஸ்லாக்ல இருக்கீங்க, அது கூட நீங்க கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கனெக்ட் வித் AWS சப்போர்ட் டீம் via Slack as well as unlimited cases ரைஸ் பண்ணலாம். 24/7 இமெயில், சாட், ஃபோன் ஆக்சஸ் இருக்கும் உங்களுடைய கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட. ஓகே, ஸோ அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து வித்தின் 1 hour வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பிசினஸ் பிளான்ல வந்து 60 டே ட்ரையல் கூட கொடுக்குறாங்க. நீங்க இன்கேஸ் வந்து அந்த பிசினஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 60 டேஸ் நீங்க எதுவும் பே பண்ணாமே உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபார் கிவிங் த கஸ்டமர்ஸ் த டேஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிளான். ஸோ வேறஸ் நீங்கள் இந்த AWS சப்போர்ட் பிளான்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ AWS உடைய பிளான்ஸ் வந்து பேசிக், டெவலப்பர், பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ், இது 4 ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருக்கும் எக்ஸாமில். பட் இதை தாண்டி வந்து என்டர்பிரைஸ் ஆன் ரேம்ப்னு ஒன்று இருக்கு, பிளஸ் வந்து ப்ரீமியம்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த பிளான்லாம் வந்து ஆல்ரெடி உங்க ஒர்க்லோட மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். வேற இந்த கவுண்ட் டவுன் ப்ரீமியம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்லயுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட், கிரிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மைக்ரேஷன் அப்ப, மாடர்னைசேஷன் அப்ப, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் கொண்டு போறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் கோ லைவ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரோஆக்டிவா கைடன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஆர் whatever டெடிகேட்டடா வந்து டெசிக்னேட்டட் இன்ஜினியர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்செப்ஷனை வந்து பெட்டரா வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்எம்இஸ் ஃபாஸ்டர் ரெசல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்காக சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அந்த பர்டிகுலர் இஷ்யூல யார் எஸ்எம்இ இருக்காங்களோ அவங்கள இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரேபிட் இஷ்யூ ரெசல்யூஷன்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் தென் இது வந்து எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இல்லை, ப்ரீமியம் ஆப்ஷன்லாம் வந்து எக்ஸாம்ல இல்லை. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இதுதான் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க கரண்டா பேசிக் பிளான்ல இருக்கீங்கன்றது இங்க பார்க்க முடியுது. கரண்டா என்ன பிளான்ல இருக்கும், சப்போர்ட் பிளான் வந்து பேசிக் இருக்கு. இது சேஞ்ச் கிளிக் பண்ணி
பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து பிஸ்னஸ் வந்து 60 days ட்ரையல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் யூ வில் கெட் ஆக்சஸ் டு ஆல் த ஃபுல் செட் ஆஃப் செக்ஸ் வந்து பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸில் கிடைக்கும். இதில் வந்து லிமிடெட் செக்ஸ் தான் இருக்கும். சர்வீஸ் கோட்டா ரிலேட்டடாக, செக்யூரிட்டி ரிலேட்டடாக செக்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, பேசிக் அண்ட் டெவலப்பரில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்சஸ் டு ஒயிட் பேப்பர்ஸ், டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே வந்து ஆல் டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ், கம்யூனிட்டி சப்போர்ட், அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர்ஸ், இது எல்லாமே 24/7 வந்து எல்லா பிளானுக்குமே இது அவைலபிள். பட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் பிளான் $29 per month வந்து நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும் அந்த சப்போர்ட் பிளானுக்கு. ஏன்னா வந்து அவங்க கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்ஸை வச்சு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து தே ஆர் சார்ஜிங் தட். அதே மாதிரி இங்கே வந்து $100 per month இருக்கும், இங்கே $15,000 per month இருக்கும். இதுல ஏன் இவ்வளோ அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, தென் the reason is உங்களுக்கு வந்து டெடிகேட்டடா வந்து they are giving you டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர், இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் a dedicated kind of cloud support engineers, that to senior and SME kind of இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, AWS உடைய ரீபோஸ்ட் பிரைவேட், இது வந்து ஒரு செப்பரேட் நாலேஜ் சர்வீஸ் இது. ஸோ இதுல வந்து நீங்க டெவலப்பருடைய ப்ரொடக்டிவிட்டி ஆர் கிளவுட் அடாப்ஷன் வந்து குயிக்கா இது பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் ஃபீஸ்ல வந்து இது கொடுக்குறாங்க. இது என்டர்பிரைஸ் ஆன் ரேம்ப் மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்க இன்சிடென்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கும் வந்து அடிஷ்னல் ஃபீல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளான்ல பை டிஃபால்ட்டா வந்துடும். டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர், கன்சீர் சப்போர்ட் பிளான், ஆன்லைன் செல்ஃப் பேஸ் லேப், ஆப்ரேஷனல் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளான்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல பிசினஸ் பிளான்லேயே வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 1 ஹவர்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பட் தென் கவுண்ட் டவுன் ப்ரீமியம்க்கு நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம், அப்கிரேட் பண்ணா பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன் பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் நீங்க கவுண்ட் டவுன் ப்ரீமியம் வந்து இதுல அது பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக் கவுண்ட் டவுன் வந்து உங்களுக்கு இதுலயே வந்துடும், அதாவது என்டர்பிரைஸ்லேயே. பட் கவுண்ட் டவுன் ப்ரீமியம் போகணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் கெட் இட் பை பேயிங் அடிஷ்னல் ஃபீஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அன்லிமிட்டட் தான் எல்லாத்துலேயுமே. பட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் டெவலப்பரில் வந்து ஒருத்தவர் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்பாக் மாதிரி வச்சு அவர் மட்டும்தான் உங்களால் ரைஸ் பண்ண முடியும். வேறஸ் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் கேன் கோ அண்ட் ரைஸ் த கேசஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிங்க. இதில் கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் அது எக்ஸாமில் வரும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் பிளானுடைய டிஃபரன்ஸ். ஓகே, இது சேம் திங் இங்கேயே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது 2 முக்கியமான விஷயம். டெசிக்னேட்டட் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அதனால தான் நம்ம $15,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கன்சீர் சப்போர்ட் டீமுக்காகவும் இந்த டெசிக்னேட்டட் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு புது அப்ளிகேஷனை நீங்கள் கோ லைவ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு புது ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய ஸ்பைக் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு நியூ ஈவெண்ட்டால இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியால. இப்போ அந்த டைமில் வந்து யூ கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் AWS ஸ்பெஷலைஸ்ட் SMEs அண்ட் அந்த ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை இன்வால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வந்து அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, IEM சொல்லுவாங்க. ஸோ அவங்க குயிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ல ஏதாவது சடனாக அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா குயிக்காக அவங்க வந்து இன்வால்வ் ஆகிட்டு they will give you support. ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பர்டைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் வந்து ஏதாவது ஸ்பேம் ஆர் போர்ட் ஸ்கேனிங் நடக்கிற மாதிரி தெரியுது, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் டிடாஸ் அட்டாக் நடக்குது, இல்லை மால்வேர் அட்டாக் நடக்குதுன்னு தெரியுது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கான்டாக்ட் த அப்யூஸ் டீம்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தே வில் கிவ் யூ சப்போர்ட். ஸோ இது நீங்கள் இந்த உங்களுடைய மெயின் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலுமே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இங்கே பார்க்க முடியும். ஸோ பிளாக்ஸ் இருக்கு, தென் எக்ஸ்பர்ட் ஹெல்ப், ரீபோஸ்ட், நாலேஜ் சென்டர், லீகல், அண்ட் தென் AWS கேரியர்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு கவனிச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் SMEs, கன்சீர் சப்போர்ட் டீம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு டீம், அவங்க என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்டு டீம். டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து இந்த என்டர்பிரைஸ் பிளான்ல தான் அவங்களாம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே
உங்களுக்கு சப்போர்ட் பிளான்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லான்ச் நடக்குது, இல்லை ஒரு க்ரூஷியல் மைக்ரேஷன் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனை வந்து மைக்ரேட் ஆர் மாடர்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டர்பிரைஸ் பிளான் போறீங்க அப்படின்னா அந்த கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம் வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது மால்வேர் ஆர் போர்ட் ஸ்கேனிங் ஆர் ஸ்பேம் ஆர் டிடாஸ் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா அபியூஸ் டீமை நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைஸ்டு சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய டாக்குமெண்டேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து aws.amazon.com/documentation overview. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோடைய யூசேஜ் என்ன அப்படின்ற மாதிரி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் ஸ்க்ரீன், அதாவது aws.com/documentation போனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் அனலிட்டிக்ஸ், பிளாக் செயின் ஆர் கிளவுட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட், கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், இந்த மாதிரி ஒரு செக்ஷன்லேயும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதோடைய விஷயங்கள் என்னன்றதை வந்து உங்களால் இந்த டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை அந்த ஃபர்ஸ்ட் அங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த aws.amazon.com/contact us அப்படின்ற ஒரு லிங்க் போனீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் கான்டாக்ட் AWS உடைய டீமை ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ aws.amazon.com/contact us இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ரிலேட்டடாகவும் சப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை மற்றபடி உங்களுக்கு பில்லிங் ரிலேட்டட் ஆர் எனி அதர் சப்போர்ட் வேணும்னாலும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் ஏதாவது அப்யூஸ் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்னது, அந்த மால்வேர் ஆர் வாட் எவர் டிடாஸ் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் யூ கேன் அந்த சஸ்பெக்டட் அப்யூஸ் வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். தென் ஏடபிள்யூஎஸ் ரீபோஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நாட் ஒன்லி ஃபார் ஆர்கனைசேஷன், ஈவன் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீபோஸ்ட்ல வந்து நிறைய சேட்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய நாலேஜ் பேஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு நாலேஜ் சென்டரும் வருது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் அதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நடக்கிற டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லை வந்து மற்றவங்க சொல்கிற ஆன்சர் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் அக்செப்ட் தோஸ் ஆன்சர்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த டிஸ்கஷன்ஸ்க்குலாம் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர், நீங்கள் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஃபெமிலியர், இல்லை ஸ்டோரேஜ் ஃபெமிலியர் ஆர் கண்டெய்னர்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஃபெமிலியரான ஏரியா அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் கோ அண்ட் செக் என்ன மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கரண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து ஆன்சர் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா. ஸோ வாட் எவர் ரிலேட்டட் விஷயங்களை வந்து நீங்கள் போய் செலக்ட் பண்ணி யூ கேன் ட்ரை அண்ட் ஆன்சர். நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அவங்க உங்கள் ஆன்சருக்கு வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் ஓட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வியூஸ், அது எல்லாமே கிடைக்கும். ஸோ யூ கேன் கெட் லாட் ஆஃப் கிரெடிட்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் திஸ். இந்த ரீபோஸ்ட்ன்றது வெரி வெரி யூஸ்ஃபுல் சைட். அதில் கம்ப்ளீட் ஏடபிள்யூஎஸ் உடைய நாலேஜ் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த சேட்ஸ், இந்த அவங்களுடைய எக்ஸ்பர்ட் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர்ஸ். ஸோ நிறைய இப்போ ஆர்டிகல்ஸ், நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க பண்ணி முடிச்ச விஷயங்களை வந்து தே வில் put it into white papers ன்னு சொல்லுவாங்க. ஸோ aws.amazon.com/white papers போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ஸ் வேணும், இல்லை ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஏதாவது வேணும், இல்லை டெக்னிக்கல் கைடு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வாட் எவர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் டயக்ராம்ஸ், எல்லா ஆஸ்பெக்ட்ல எல்லா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த ஒயிட் பேப்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கைடு வந்து இங்கே வந்து எடுத்துக்க முடியும் அந்த கண்டென்ட்டை. தென் வந்து பிளாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் பிளாக் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் அவங்களுடைய ஓன் டெடிகேட்டட் பிளாக் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் யூ கேன் ஆல்சோ கெட் சம் சப்போர்ட். ஐக்யூ அப்படின்றது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சர்வீஸ். ஸோ இது பற்றி தனியாக என்னுடைய சைட்டில் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ இருக்குது. iq.aws.amazon.com போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் பேஸ்ட் ஆன் த சப்போர்ட் யூ ஆர் ப்ரொவைடிங், நீங்கள் ஏடபிள்யூஎஸ் மூலயமா வந்து யூ கேன் கெட் பெய்ட் த்ரூ AWS. ஈவன் வாட் எவர் சப்போர்ட் நீங்கள்
அவைல் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் வேணும், என்ன மாதிரியான ப்ரொஃபைல் எதிர்பார்க்குறீங்கன்றதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே யூ கேன் கோ அண்ட் பே பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஆன் டிமாண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ யார் யார் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொஃபைல் அப்படின்றத வந்து இங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த பர்டிகுலர் டொமைன் மெஷின் லேர்னிங்கா இல்லை ஒரு டெவலப்பர் எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்களான்றதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் லுக் அட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். அது பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கெட் த சப்போர்ட். ஐக்யூன்றது வந்து நீங்களே ஒரு இண்டிவிஜுவலாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கூட யூ கேன் ஒர்க் அஸ் அ ஃப்ரீலான்சர் இன் அமேசான் போர்ட்டல். ஏடபிள்யூஎஸ் மூலயமா நீங்கள் பே பண்ணணும். ஏடபிள்யூஎஸ் மூலயமா உங்களுக்கும் வந்து நீங்கள் யாருக்கா சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் சப்போர்ட் வந்து இந்த support.console.aws.com போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன மாதிரியான சப்போர்ட் பிளான், என்ன சப்போர்ட் பிளான்ல நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ லீகலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லீகலாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இன் டு திஸ் பர்டிகுலர் போர்ட்டல் /legal போனீங்க அப்படின்னா லீகல் இது இருக்கும். இது எல்லாமே வந்து aws.amazon.comல வந்து போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணா இங்கே இருக்கும் உங்களுக்கு லிங்க் மாதிரி. ஸோ லெட் மீ ஷோ யூ திஸ். இங்க இருக்கு பாருங்க, லீகல் சப்போர்ட் ஓவர்வியூ, நாலேஜ் சென்டர், ரீபோஸ்ட், ஏதாவது ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் இல்லை எக்ஸ்பர்ட் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஆர் எல்ஸ் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பிளாக், அவங்களுடைய டாக்குமெண்டேஷன். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஸ்க்ரீன்லேயுமே வந்து லெஃப்ட்டில் உங்களுக்கு முக்கியமான நாலேஜ் ரிசோர்ஸஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், சர்டிஃபிகேஷன் பற்றி தெரியணும், நாலேஜ் சென்டர் வீடியோஸ் வேணும், ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து அதை ஒரு ஆர்டிக்கலாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நாலேஜ் சென்டரில் போயிட்டு வீடியோவாகவும் பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஸோ ஏடபிள்யூஎஸோட பிளாகும் இங்கே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோடைய பிளாக்ஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நாலேஜ் சென்டர்லேயும் போயிட்டு அவங்களுடைய ஆல்ரெடி என்னென்ன நாலேஜ் ஷேரிங் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போயிட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி லீகல் சைட்டில் வந்து நம்ம எஸ்பெஷலி யூஸ் பண்ணுறது வந்து இந்த அக்செப்டபிள் யூசர் பாலிசி வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ எந்தெந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய சர்வீஸ் டேர்ம்ஸ்குள்ளே வருதா என்னன்றது இந்த சைட்டில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணலாம். கஸ்டமரோட அக்ரிமெண்ட்டை போயிட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லீகலாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிரீவியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் ஹெல்ப்லாம் அங்கே இருக்கும். ஸோ ஐக்யூ பற்றி பார்த்தாச்சு, டாக்குமெண்டேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லிங்க்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட் இன்ஜினியர் இது எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணிட்டு அந்த இதில் ஆப்ஷன்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் வந்து ஆல்ரெடி இது ஒரு போன இதிலே பார்த்தோம். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரெடிமேட் சாஃப்ட்வேர் ஆர் அப்ளையன்சஸை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ரீபோஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி செக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்டர்பிரைஸ் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து ரீபோஸ்ட் ப்ரைவேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இன்னும் டெடிக்கேட்டடாக எக்ஸ்பர்ட் லெவல் ஆன்சர்ஸ் ஆர் சப்போர்ட் வந்து ரீபோஸ்டோடைய ப்ரைவேட் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். which AWS support plan is free for all AWS customers? ஸோ எல்லாத்துக்குமே ஃப்ரீ அப்படின்னா பேசிக் பிளான் தான் வந்து ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ பேசிக் பிளான் இஸ் ஃப்ரீ. இது எல்லாமே வந்து நீங்கள் மினிமம் ஒரு அமௌண்ட் $29 அண்ட் தென் $50, $15,000 இது எல்லாமே வந்து தெர் இஸ் சம் அமௌண்ட் யூ ஹேவ் டு பே. ஸோ 2900 அண்ட் தென் 15,000 பே பண்ணி இதுதான் வந்து உங்களுக்கு இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் கஸ்டமர்ஸ். Which of the following AWS support plan provides access to online training with self-paced lab-ஓட உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் வந்து என்டர்பிரைஸ்ல தான் கிடைக்கும், மற்ற எதுலையும் கிடைக்காது. Which of the following is correct about AWS developer support plan? ஸோ AWS developer support planல வந்து அன்லிமிட்டெட் கேசஸ் வந்து ரைஸ் பண்ணலாம், பட் ஒரு கான்டாக்ட் மட்டும்தான் நம்ம ரைஸ் பண்ண முடியும். இதுதான் நம்ம டெவலப்பர்ல வந்து லிமிடேஷன் சொன்னோம். ஸோ அலோ ஓகே இதுவும் கிடையாது. ஸோ அலோ ஒன் கான்டாக்ட் டு ஓப்பன் அன்லிமிட்டெட் கேசஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஆன்சர் டி. ஏன்னா இதில் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதே மாதிரி அலோஸ் அன்லிமிட்டெட் கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதுவும் தப்பு. ஸோ இதுலேயும் அலோஸ் அன்லிமிட்டெட் கான்டாக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ இதில் வந்து அன்லிமிட்டெட் கேசஸ் ரைஸ் பண்ணலாம், பட் ஒரு கான்டாக்ட் மட்டும் தான் ரைஸ் பண்ண முடியும். With basic support plan, which AWS tool helps you provide alerts and remediation guidance when AWS is experiencing events
தட் மே அஃபெக்ட் யூ. ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய பர்சனல் ஹெல்த் டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வழியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரண்டா இஷ்யூஸ் இருக்கா என்னன்றதை வந்து அதில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. இது நம்ம வந்து இந்த போன இதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பர்சனல் ஹெல்த் டேஷ்போர்ட் இதில் போனீங்க அப்படின்னா பர்சனலைஸ்டாக என்னென்ன ஸ்கெடியூல்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஈவெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுடைய சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது இந்த ஹெல்த் டேஷ்போர்டில் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. வேர் ஷுட் யூசர்ஸ் ரிப்போர்ட் தட் ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் ஃபார் மலீஷியஸ் பர்பஸ். இதில் போய் சொல்லணும்னு சொன்னேன், அபியூஸ் டீம்கிட்ட போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, what is the minimum level of support required to gain access to a technical account manager? So TAM வேணும்னாலே enterprise தான், கண்ணை மூடிட்டு நீங்க enterprise சூஸ் பண்ணிட வேண்டியதான். Choose the 2 support plans provided by AWS having response time of 1 hour or less. ஒரு மணி நேரத்துக்கு கம்மியான ரெஸ்பான்ஸ் டைம் வந்து உங்களுக்கு பேசிக்ல கிடைக்காது, டெவலப்பர்ல கிடைக்காது. ஸோ 2 இது சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களே, சூஸ் 2 சப்போர்ட் பிளான். ஓகே, அப்போ பிஸ்னஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், என்டர்பிரைஸையும் நம்ம சூஸ் பண்ணலாம். which of the following security related actions are available at no cost? ஓகே, ஸோ நீங்கள் அவங்க காஸ்டே இல்லாமல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோரம் ஆக்சஸ் பண்ணலாம், பிளாக் ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக, ஒயிட் பேப்பர் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் கரெக்ட். ஸோ ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட் டீம் கால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் பிளான் வந்து காஸ்ட் இருக்குது, இதில் அட் நோ காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டீமை நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னா அதுவும் காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய கிளாஸஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது காஸ்ட் இருக்குது. ஸோ ஃபோரம், பிளாக், ஒயிட் பேப்பர்லாம் ஃப்ரீயாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். A company is introducing a new product to their customers and is expecting a surge in traffic to their web application. Okay, இது ஒரு புது லான்ச் இருக்கு, நியூ ப்ராடக்ட் லான்ச். ஸோ அதனால யூசேஜ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. as part of the enterprise support plan, which of the following provides the company with ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்கேலிங் கைடன்ஸ் வந்து எது மூலயமா கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி நியூ லான்ச்சுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலயமா தான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. which team is available to support AWS customers on a enterprise support planல வந்து எந்த மாதிரியான டீம் இருக்குன்னு சொன்னாங்க. சீனியர் கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம AWS கன்சீர்ஜ் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பில்லிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும், பேசிக்ல இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கும். பட் வந்து AWS கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம் இதில் வந்து அக்கௌண்ட் ரிலேட்டடாக இஷ்யூஸ்லாம் வரும்போது எந்த டீம் சப்போர்ட் பண்ண கேட்குறாங்க. ஸோ கன்சீர்ஜ் சப்போர்ட் டீம் தான் கரெக்டான ஆன்சர். Okay, so great. Thank you for listening.